ஃபவுண்டேஷன் இங்கிலீஷ் 1 செமஸ்டர் 1ஓட நெக்ஸ்ட் லெசன் பார்க்குறோம். அது வந்து இன் தமிழில் வந்து ஆலிஸ் வெல் ஆஃப் பாவர்ட்டியை இன்னைக்கு பார்க்கலாம். வில்லியம் வேர்ட்ஸ்வர்த். ஐ டோல்ட் யூ ஆல்ரெடி இங்கிலீஷில் இருக்குது, ப்ளீஸ் இங்கிலீஷ் ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை எனக்கு கொஞ்சம் தமிழ் வெர்ஷன் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்காக இந்த தமிழ் ஆனால் இங்கிலீஷில் தான் இருக்கும், அதை நான் தமிழில் உங்களுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணி தான் சொல்லுவேன். இந்த தமிழ் வெர்ஷன்லலாம் நீங்கள் அதில் படிக்க முடியாது, ஜஸ்ட் ஹியரிங் மட்டும் உங்களுக்கு தமிழில் இருக்கும், எக்ஸ்ப்ளனேஷன் தமிழில் இருக்கும். ஓகே, ஸோ முதல்ல அபவுட் த போய்ட் பார்த்தலாம். இதை எழுதினவர் வில்லியம் வேர்ட்ஸ்வர்த். நீங்கள் வில்லியம் வேர்ட்ஸ்வர்த்தோட சால்டர் ரீப்பர், டேஃபடில்ஸ், லூசி போயம்ஸ்லாம் எழுதினவர். அவர் ஒரு நேச்சர் போயட். அண்ட் அட் த சேம் டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரோட ரைட்டிங்ஸ்லாம் நேச்சர் போயட் அவர். தென் வி குட் சி வேர்ட்ஸ்வர்த் பிகேம் போயட் லாரட். அவர் ஒரு போயட் லாரட்னு அவருக்கு ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து உங்களுக்கு வந்து இதில் 1843 கொடுத்துருக்காங்க. ஓகே, நமக்கு வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் பற்றி ஆல்ரெடி தெரியும், பட் ஸ்டில் கொஞ்சம் அவரோட இன்ட்ரோ வந்து தெரிஞ்சுக்கிறது நல்லது. இப்போ நம்ம போய்ட்ரிக்குள்ளே போயிடலாம். நான் கண்டிப்பாக போய்ட்ரி ஃபுல்லாக உங்களுக்கு வாசிப்பேன், நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணுங்கள். பிகாஸ் லேர்னிங் இங்கிலீஷ் இன் தமிழாக இருந்தாலும் அதை நாங்கள் வாசிக்கும் போது நீங்கள் பாருங்கள், கொஞ்சமாவது நமக்கு இங்கிலீஷ் நல்லா தெரியணும். நம்ம நல்லா படித்தாதான் நம்மளால் வந்து நாளைக்கு எங்கேயுமே வந்து நிறைய வார்த்தைகள் பேச முடியும். ப்ளீஸ் இதை ஃபாலோ பண்ணுங்கள். நான் வாசிக்கிறேன், நீங்கள் புரிகிற வரைக்கும் புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு தமிழ் வெர்ஷனில் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். The post boy drove with fierce career, for threatening clouds the moon had drowned, when, as we worried on, my ear was smitten with a startling sound. As if the wind blew many ways, I heard the sound, and more it seemed to follow with the chase, and still I heard it as before. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் பாய்ங்கிற ஒரு கேரக்டர் வர்றாங்க உள்ள. at the same time the threatening clouds and moon had drowned அப்படின்னா ஈவினிங் டைமில் இருக்குது. இந்த 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 போய்ட்ரி வந்து இந்த சமயம் எழுதுகிற டைம் வந்து ஈவினிங் டைமாக இருக்குன்னு சொல்கிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா வி ஹரிட், ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ ஒரு ஸ்டார்ட்லிங் சவுண்ட், ஏதோ ஒரு அலறல் சவுண்ட் நம்ம கேட்குது. as if the wind blew many ways, I heard the sound, and more it seemed to follow with the chase. ஸோ ஆனால் ஒரு காற்றடிக்கிற மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது, ஆனால் நாங்கள் மூவ் பண்ண எங்களை ஃபாலோ பண்ணுற மாதிரியே அந்த சவுண்ட் இருந்தது. இதுதான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் நம்ம சொல்கிறாங்க. At length I to the boy called out. He stopped his horse at the word, but neither cry nor voice nor shout nor aught else like it could be heard. ஸோ நான் வந்து கத்தி அந்த பிள்ளைக்கிட்ட, ஓட்டுறவர்கிட்ட வந்து கொஞ்சம் நிறுத்துங்க, ஒரு சவுண்ட் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லவும் அவரும் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஆனால் அந்த க்ரை வந்து கிட்ட வர ஒன்றும் கேட்காத மாதிரியே திடீர்னு வந்துச்சு. திருப்பியும் இந்த பாய் என்ன பண்ணார், ஒன்றும் சவுண்ட் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு the boy then smacked his whip and fast the horses scampered through the rain, but hearing soon upon the blast the cry, I bade him halt again. ஸோ ஆனாலும் திரும்பியும் வந்து அவர் ஸ்மாக் பண்ணி விப் பண்ணுறதுன்னா வந்து அந்த 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 ஜாட்டையில் அடித்து அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணி போகிறாரு. திரும்பியும் ஃபாஸ்ட்டாக போகுது, ஹார்சஸ்லாம் ரன் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. த்ரூ த ரெயின்ஸ், மழை வந்துருச்சு வேறு. ஆனால் பார்த்தீங்கன்னா திருப்பியும் அந்த க்ரை வந்து அந்த அழுகிற சத்தம் வருகிறது. ஆனால் என்ன பண்ணுறாரு, திரும்பி ஹால்ட் ஆகுறாங்க, திரும்பி ஒரு ஸ்டாப்புக்கு வராங்க அந்த வண்டியில். ஃபோர்த் with alighting on the ground, whence comes, said I, this piteous moan. எங்கிருந்து வருது இந்த சவுண்டு, இந்த ஒரு அழுக்குரல் எங்கிருந்து வருது? and there a little girl I found sitting behind the chaise alone. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எங்களோட வண்டிக்கு பின்னாடி ஒரு குழந்தை வந்து, ஒரு பெண் குழந்தை உட்காந்து அழகாக அழுதுட்டு இருந்தா. என்ன இந்த பிள்ளை தான் அழுதுன்னு அப்புறம் தான் நாங்கள் கண்டுபிடிச்சோம். அப்புறம் கண்டுபிடிச்சிட்டு அந்த பிள்ளை கிட்ட now he'll be asking. My cloak, no other word to she spoke, but loud and bitterly she wept, as if her innocent heart would break, and would from off her seat she leaped. ஸோ என்னாச்சு, மை க்ளோக், அவள் பேசின ஒரே வார்த்தை மை க்ளோக், என்னோட அந்த க்ளோக்னா அது ஒரு கவர் பண்ணுற ஒரு துணி, ஒரு வெயில் மாதிரி இருக்கும் இல்லையா, ஒரு சின்ன டவல் மாதிரி நம்மளை சுற்றி போட்டிருப்போம் இல்லையா, அது ஸ்லீவ்லெஸ்ஸாக இருக்கும், லைக் துண்டு மாதிரி சுற்றி போட்டிருப்பாங்க. அப்போ அந்த பிள்ளை வந்து என்ன சொல்லிச்சு, ஒரே வார்த்தை தான் மை க்ளோக், வேற எந்த வார்த்தையும் அவங்க பேசவே இல்லை. பட் லவுட் அண்ட் பிட்டர்லி ஷி வில், ஆனால் சத்தமாக அழுதுகிட்டே சொல்கிறாங்க இந்த வார்த்தை. as if an innocent heart would break. அவங்களோட ஹார்ட் வந்து பிரேக் ஆகிற மாதிரி அந்த அளவுக்கு அழுக்குறலுடன் அவங்க வந்து அந்த வேர்டை சொல்கிறாங்க, என்னோட க்ளோக் அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் ails you child, she sobbed, look here, I saw it in the wheel and tangled, a weather beaten rag there
as ever from any garden scarecrow dangled. ஸோ எப்படின்னா வாட் ails you here? என்ன ஏன் இவ்வளோ உங்களுக்கு பிரச்சனை, என்ன பிரச்சனை, ஏன் இப்படி அழுதுட்டு இருக்கீங்க, என்ன உனக்கு வலி, இப்படி ஒரு வழின்னா இங்கே பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்கே பாருங்க அப்படின்னு திரும்பின உடனே நான் அங்கே பார்த்தா அந்த வீல்ல வந்து அவங்களோட க்ளோக் வந்து மாட்டிருக்கு. அந்த துணி வந்து அந்த வீல்ல மாட்டி, அது எப்படின்னா ஒரு கார்டன்ல ஸ்கேர்க்ரோ எப்படி இருக்கும், ஸ்கேர்க்ரோன்னா நம்ம அந்த நிலத்துல வச்சிருப்பாங்க இல்லையா, இப்போ சோளக்கொல்லை காட்டுக்குள்ள ஒரு பொம்மை, அதுதான் ஸ்கேர்க்ரோங்கிறது. ஸோ அந்த சோளக்கொல்லையில பொம்மை எப்படி இருக்கும், அதோட ட்ரெஸ் எப்படி இருக்கும், ரொம்ப நீட்டாலாம் போட்டிருக்க மாட்டாங்க, அப்படியே கிழிஞ்சு போன துணியை அப்படியே மாட்டி விட்டுருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி என் துணி வந்து மாட்டி இருக்கு பாருங்க இந்த வீல்ல அப்படின்னு சொல்லி ஷீஸ் ஷோயிங் காமிக்கிறாங்க. There twisted between knave and spoke, it hung nor could not at once be freed, but our joint pains unloosened the cloak, a miserable rag indeed. ஸோ ஏதோ ஒன்று பண்ணி கஷ்டப்பட்டு அதை ட்விஸ்டராக எடுத்து பார்த்தா அது ஒரு மிசரபிள் ரேக் ஆயிடுச்சு. ஒரு கிழிஞ்சு போன ஒரு ரேக்னா உங்களுக்கு தெரியும், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற வேஸ்ட் பொருள், கரித்துணிகள், இந்த கால் மிதிகள், அந்த மாதிரி வந்து அது மிசரபிள் ரேக் ஆயிடுச்சு. அதை இனிமேல் யூஸே பண்ண முடியாது அப்படி இருந்தது. இப்போ and whither are you going child tonight alone these lonesome ways? சரி நான் கேட்டேன், ஏன் இங்க இந்த வழி இப்போ எங்க போயிட்டு இருக்கேன் நைட்ல தனியா, எங்க போறீங்க அப்படின்னு. to Durham answered she half wild, then come with me into the chase. ஸோ டு டர்னாம் தான் போயிட்டு இருக்கேன். ரொம்ப ரொம்ப கம்மியான சவுண்ட்ல பேசுறாங்க. ஓகே வாங்க அப்ப என்னோட வண்டியில ஏறிக்கோங்க அப்படின்னு சொல்லி. insensible to all relief sat the poor girl and forth did send sob after sob as if her grief could never have an end. ஆனாலும் ஏறி உட்கார்ந்த உடனே இன்னும் அவங்களுக்கு அந்த ரிலீஃபே வரல. இன்னும் வந்து அந்த அந்த தாட்லேயே இருக்காங்க. அந்த புவர் கேர்ள் பக்கத்துல உட்காந்து அவங்க வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க, சாப் பண்ணிக்கிட்டே அழுதுகிட்டே தான் இருக்காங்க. சாப்பிங் இஸ் கிரைங். ஓகே, அவங்களோட அந்த சின்ன விஷயம், அந்த கிரீஃப், அந்த அந்த சோதனை, அந்த சாரோஃபுல்லான திங் வந்து இன்னும் அவங்க மனசுல இருக்கு. அவங்க வேற எதுவுமே அவங்க பேசல, அழுதுகிட்டே தான் இருக்காங்க. மை சைல்ட் இன் டர்னாம் டு யூ டுவெல்? நீங்க எங்க இருக்கீங்க, நீங்க ஒருவேளை டர்னாம்ல இருக்கீங்களா? டுவெல்னா ஆர் யூ லிவிங் தேர்? அங்கதான் ஸ்டே பண்றீங்களா அப்படின்னு கேக்குறாரு. She checked herself in her distress and said, my name is Alicewell, I am fatherless and motherless. ஆனா வந்து அதை பத்திலாம் எதுவும் சொல்லல. உடனே நான் வாழல எதுவுமே சொல்ல, நான் வந்து அங்கதான் இருக்கணும் சொல்ல, சும்மா அவங்கள வந்து என்ன மாத்துறதுக்கு, அந்த பிள்ளையோட மனசை, ஒரு தாட்டை, அந்த குளோக்கல்ன்றத ஒரு விஷயத்த வெளியே வரதுக்காக பேசுது. அவங்கள ஒரு நிமிஷம் செக் பண்ணிக்கிட்டு அவங்க சொல்றாங்க, நான் வந்து என் பேர் வந்து ஆலிஸ்வெல், எனக்கு அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை, ஸோ ஐம் அன் ஆஃபன் சைல்ட் அப்படிங்கிற மாதிரி ஷீ ஸ்டார்டிங் டு டெல். ஸோ அண்ட் ஐ டு டர்னம் சார் பிலாங். நானும் ஆனால் நான் வந்து டர்னமில் தான் நான் வாழ்கிறேன். அகெயின் ஆஸ் இஃப் த தாட் வுட் ஷோ ஹர் வெரி ஹார்ட், ஹர் கிரீஃப் grew strong and all was for her tattered clock. உடனே இந்த நான் என் பேரு ஆலிஸ்வெல், எங்கள் அப்பா அம்மா இல்லை, எனக்கு எங்கள் அப்பா அம்மா இல்லை, ஆமாம் நாங்கள் ஸ்டே பண்ணுறேன். உடனே ஒரு தாட், திருப்பி அந்த தாட் வந்து அவளோட அந்த கிரீஃபோ, அந்த சோரஃபுல்லான திங்ஸ்க்கு போயிடுச்சு. அந்த டேட்டர்ட் கிளாக், அந்த கிழிஞ்சு போன துணிக்கு திரும்பி யோசனை போயிடுச்சு. The chase drove on, our journey's end was near, and sitting by my side as if she had lost her only friend, she wept nor would be pacified. ஒரே ஒரு விஷயம் தான், என் பக்கத்துல தான் ஜேர்னி ஃபுல்லா உட்காந்துட்டு இருந்தாங்க, ஆனா எந்த வார்த்தையும் பேசல. அவங்களோட ஃப்ரெண்டை அவங்கள விட்டு போன மாதிரி ஒரு ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு வந்ததுனால அழுதுகிட்டே இருந்தாங்க. நான் என்னதான் சொன்னாலும் பேசவே ஆகல, கன்சிடர் பண்ணவே இல்லை. அவங்களுக்கு அந்த துணி, அந்த ஒரு சின்ன ஒரு விஷயம் தான் முக்கியம். That is, she is a little girl that shows so much of love and affection she had towards that. ஸோ அந்த விஷயம் அவங்களால மறக்க முடியல. அந்த க்ளோக்கு அவங்க மைட் பி அவங்க ஒரு யாராவது ஃப்ரெண்ட் கிஃப்ட் பண்ணிக்கலாம், இல்லை நான் ரொம்ப புவர் கண்டிஷனில் இருக்கிறவங்களுக்கு ஒரு துணிங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கலாம். என்னங்கிறது வேர்ட்ஸ்வர்த்தால கரெக்டாக இங்கே வந்து நமக்கு சொல்லலை. பட் ஸ்டில் அவர் என்ன காட்ட நமக்கு விரும்புகிறாருன்னா, எப்படி வாழ்க்கை நிலைகள் இருந்தது அந்த காலத்தில். ரொமான்டிசிசம் எல்லாமே ஒரு இண்டஸ்ட்ரியலைசேஷன் நோக்கி ஓடிட்டு இருந்த அந்த காலத்தில் இவர் வந்து நம்ம சுற்றி பாருங்க, நம்மளுக்கு என்னென்னலாம் நடக்குது, நம்மளோட பாவர்ட்டி பீப்புளில் எவ்வளோ பேர் இருக்காங்க, இது கூட தெரியாமல் வந்து நீங்கள் ஓடிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் வந்து சொல்ல நினைக்கிறார். Up to the tavern door we post of the Alice and her grief I told, and I gave money to the host to buy a new cloak for the old. ஸோ நான் என்ன பண்ணேன், ஸோ டேவர்ன் எண்ட் வரைக்கும் போயிட்டு ஒரு இன் வந்தது. டேவர்ன் இஸ் சம் ஹோட்டல் கைண்ட் ஆஃப் திங். நான் வந்து இறங்கிட்டு அந்த இன் வாலா கிட்ட கொஞ்சம் காசு கொடுத்துட்டு அவர்கிட்ட அவங்களுக்கு அந்த ஓல்டுக்கு
பதில் நியூ க்ளோக் ஒன்று வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு ஐ கேவ் மணி அண்ட் லெட் இட் பி ஆஃப் டலிஃபில் கிரே, நல்ல ஒரு கிரே கலரில் இருக்கட்டும். as warm a cloak as man can sell. Proud creature was she the next day, the little orphan Alice felt. ஸோ அந்த ஒரு விஷயம் ப்ரௌடாக ஃபீல் பண்ணி அந்த பிள்ளை வந்து எல்லாத்தையும் மறந்துட்டு she was so happy. The next day she was so happy. So this is the little kind of a beautiful write-up அவங்க நம்மளோட வேர்ட்ஸ்வர்த் வந்து நமக்காக எழுதியிருக்காரு இந்த போயம். ஒரு கொஞ்சம் பெரிய போயம் தான், ஆனால் இட் இஸ் only going to talk about how the incident happened, what rightly the is trying to tell to the society. சொசைட்டிக்கு என்ன சொல்ல வராருங்கிறத அழகாக நமக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம about the poemன்னு பார்த்தா இதில் வந்து 3 கேரக்டர்ஸ். போஸ்ட் பாய் இருப்பார், டிரைவிங் த கார்ட்டு, நரேட்டர் இருக்கார், மேலா ஃபீமேலான்னு மென்ஷன் பண்ணல. அப்புறம் இந்த கேர்ள் இருக்காங்க. அப்புறம் அந்த ஒரு பிளேஸ் இருக்குது, அந்த டர்ஹாம் பிளேஸ் போகிறாங்க. அவர் கேரேஜை ஸ்டார்ட் பண்ணுறது, அந்த ஈவினிங் க்ளவுடி ஸ்கை, எப்படி அந்த சவுண்ட் எப்படி அவங்க ஹியர் பண்ணாங்க, அந்த கெட்டிங் டேக். அப்புறம் இந்த பேசஞ்சர் நீங்கள் நிறுத்துங்க ஏதோ சவுண்ட் வருதுன்னு சொன்னார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இல்லை எதுவுமே இல்லைன்னு திரும்பியும் ஃபாஸ்ட்டாக தே ஸ்டார்டட் கோயிங். அப்புறம் அந்த மூவ் பண்ண திரும்பியும் அந்த லவுடர் க்ரை வந்து அதிகமாயிட்டது. அகெயின் திரும்பி ஸ்டாப் பண்ணி என்ன யாருன்னு பார்க்கும்போது அந்த லிட்டில் கேர்ள் பிஹைண்ட் த கேரேஜ் பார்க்குறாங்க. அவங்க அலோனா இருந்தாங்க. ஏன் அழுகுறாங்கன்னு கேட்டால் அந்த க்ளோக் இல்லைங்கிறதுனால அழுகுறாங்க. ஸோ திருப்பி பிட்டர்லி வீப்பிங்காகவே இருந்தாங்க. அப்புறமா பேசஞ்சர் என்கொயர் பண்ணி அந்த டோன் க்ளோத்ஸ் எப்படி இருக்குன்னா அந்த ஸ்கேர்க்ரோ மாதிரி ஆயிடுச்சு பாருங்க என்னோட க்ளோத்துன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து மிசரபிளி சேட் பொசிஷன் தான். ஒரு சின்ன க்ளோக்காக அந்த சின்ன பிள்ளை அழகாக அழுதுட்டு இருக்கு. சரி, இதுதான் இவர் நமக்கு வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. அப்புறம் இந்த பேசஞ்சர் கேட்குறாங்க எங்கே நீங்கள் இருக்கீங்கன்னு. ரிப்ளைடு, டர்னாமில் இருக்கேன், எனக்கு அப்பா அம்மா இல்லை. அப்படியே கம்ஃபர்டபுளாக இருப்பாங்கன்னு பார்த்தா திரும்பி ஆள ஆரம்பிச்சிடறாங்க. அந்த பேசஞ்சர் ஆஸ்க்ட் ஹர் அபவுட் ஹர் ஹவுஸ். அப்புறம் வந்து ஷீ ரிப்ளைடு, எனக்கு ஆலிஸ் வெல் என்னோட பேர், எனக்கு பேரண்ட்ஸ் இல்லை, என்னோட டோன் கிளாக் பற்றி திருப்பியும் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எவ்ரி டைம் யூ டாக் சம்திங் எல்ஸ், அவங்க திரும்பி அதே பொசிஷன் தான் போயிருந்தாங்க. ஸோ உடனே டெஸ்டினேஷன் வந்தோடனே ஜேர்னி முடிஞ்சிச்சு. அவங்கள காம் டவுன் பண்ணுறதுக்கு அந்த இன்கீப்பர், த பேசஞ்சர் கேவ் மணி டு இன்கீப்பர் டு பை அ நியூ கிளாக் இன் கிரே கலர். ஒரு நியூ கிளாக் வாங்கி கொடுத்துருங்க, அந்த பிள்ளை வந்து சந்தோஷமாக இருக்கும்னு நினச்சேன். ஷீ வுட் பி ஃபீல் ப்ரவுட் டு வேர் அ நியூ கிளாக் அட் மிஸ் பீயிங் அ பாவர்ட்டி. ஸோ என்னதான் அவங்க வந்து ரொம்ப கஷ்டம் ஏழ்மை நிலையில் இருந்தாலும் ஒரு நியூ கிளாக் போட்டுக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு நினச்சி இந்த நரேட்டர் வந்து இந்த பேசஞ்சர் வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து நரேட்டர்னு வைக்கலாம், இல்லை பேசஞ்சர்னு வைக்கலாம். இந்த ஜேர்னி எப்படி இருந்தது, ஆலிஸ் வெல்லோட ஜேர்னி எப்படி இருந்தது அந்த போயம் ஃபுல்லாக அவர் வந்து நமக்கு சொல்கிறாரு. இதுதான் நம்மளோட போயம். இப்போ நீங்கள் கிளாசரின்னு எடுத்துகிட்டா மீனிங்ஸ் கண்டிப்பாக எக்ஸாம்ஸில் இருக்கும். சேஸ் பார்த்தீங்கன்னா ஹோஸ் ட்ரான், க்ளோக்னா டைப் ஆஃப் லூஸ் கிளாக், தென் டேவன்னா ஒரு பாரு, போன்னா லாங் டீப் சவுண்ட், பேசிஃபை டு காம் சம்படி, டேட்டர்டு ஓல்டு, ஸ்டார்டல்டு ஸ்லைட்லி ஷாக்கிங், ஸ்மாக்டு டு ஹிட் சம்படி, டக்குன்னு ஹிட் பண்ணி கீழே விழுறது. ஸோ சில கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹூ அதே கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா there are 4 கேரக்டர்ஸ். நீங்கள் அந்த மாதிரி எழுதிக்கலாம். 4 பேர் இருந்தாங்க, லிட்டில் கேர்ள், ஆலிஸ், போஸ்ட் பாய், இதெல்லாம் சொல்லிக்கலாம். பேசர் இயர் இன்சைட் த காட், என்ன கேட்டாங்க, the passenger heard a cry or a moan and while the cart was on a travel it was louder. He stopped the carriage for a minute to hear the sound again. ஸோ ஒரு நிமிஷம் நிறுத்தி என்ன நடக்குதுங்கிறத பார்த்தாங்க. அப்புறம் plight of the little girl, அவ சாப்பிங்லாம் இருந்தா, her clock was stone. அவங்க வந்து she had no father mother. The girl said that she goes to Durham, which implies that she's an orphan, she belongs to a town and doesn't have any relation there. இதுதான் ஒரு description about the girl சொல்லலாம். லாஸ்ட் stanza என்ன சொல்லுதுன்னா, conversation between the passenger and the little girl was in 13th stanza. அந்த லாஸ்ட் லைன்ல தான் பேசுறாங்க. லாஸ்ட் 2 stanza, passenger wants to see the little girl happy. இந்த பிள்ளை அழுதுகிட்டே இருக்கலையா, அவங்க ஹாப்பியாக இருக்கணும். ஸோ he gave money to the innkeeper, கொஞ்சம் மணி கொடுத்து பை கலர் கிளே கலர் க்ளோத்ஸ்ன்னு சொல்கிறாங்க, க்ளோக்குன்னு சொல்கிறாங்க. The girl was very happy and the passenger says that the little girl being kind is very will bring joy to the poor. ஸோ இவ்வளோதான். ரைம் ஸ்கீம் கூட நிறைய சொல்லியிருக்காங்க. ஏபி, ஏபிசிடிசி, சம் ஆஃப் த ரைம் ஸ்கீம்ஸ் ஆஃப் த வேர்ட்ஸ், கரியர், இயர், ட்ரவுண்ட், சவுண்ட், அவுட், ஷவுட், போஸ்ட், இதெல்லாம் உங்களுக்கு கொஸ்டின்ஸில் எக்ஸாம்ஸில் வந்து அதை மட்டும் கொடுத்து கேட்கலாம். ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ. ஸோ வெரி ஈஸி போயம் தான், பெருசாக தான் இருக்கும். ஆனால் போயட்ரி படித்தா பெருசாக இருக்கும். பட் இட் இஸ் கோயிங் டு கிவ் யூ ஒன்லி ஒன் சிம்பிள் நோட் அபவுட் ஒன் ஈவினிங் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் அ பர்டிகுலர் இன்சிடென்ட் பை வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த். ஓகே, ஸோ ப்ளீஸ் இங்கிலீஷ் பாருங்கள். இது அவசரத்துக்கு தெரிஞ்சுக்கோங்க என்னென்னு, பட் இங்கிலீஷோட வெர்ஷனை பார்த்து படிச்சுக்கோங்க. தேங்க்யூ. மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ.